இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று, EB பில், LPG சிலிண்டர், ரேஷன் கார்டு, ஃபாஸ்டேக் சம்மந்தமாக பல அறிவிப்பு விலைகளுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு சம்மந்தமான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. புதிதாக 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. இன்று முதல் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்திருந்தீங்கன்னா இன்று முதல் உங்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கப்படும். அடுத்ததாக LPG கேஸ் சிலிண்டருக்கான விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன அறிவிப்புன்னு பார்க்கலாம். சர்வதேச கச்சா எண்ணெய் விலை நிலவரத்தை ஏற்ப இந்தியாவில் வீட்டு பயன்பாடு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 7.50 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய விலை இன்றைக்கே அமலுக்கு வந்தது. விலை உயர்த்தப்பட்ட நிலையில் இன்று முதல் ரூபாய் 1817க்கு சிலிண்டர் விற்பனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டரில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று சம்பந்தமான அறிவிப்பு. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு முடிவு உட்பட அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் மற்றும் மதிப்பெண் பட்டியல் இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அவரவர் படித்த பள்ளிக்கு சென்று ஒரிஜினல் மதிப்பெண் சான்று பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்தியாவின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான HDFC வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் கிரெடிட் கார்டு சம்பந்தமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்னென்னு பார்க்கலாம். கிரெடிட் கார்டுக்கான கட்டண விதிமுறைகளை HDFC வங்கி மாற்றியுள்ள நிலையில் பேடிஎம், மோபிவிக் போன்ற 3ஆம் தரப்பு செயலிகள் மூலம் வாடகை செலுத்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தினால் 1% கட்டணம் வசூலிக்கப்படும். 50,000 ரூபாய்க்கு மேல் யூடிலிட்டி பில் செலுத்தினால் பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருள் நிரப்ப 15,000 ரூபாய்க்கு மேல் பயன்படுத்தினாலும் 1% கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த விதிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் புதல்வன் சம்பந்தமான அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக கொடத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கி வைத்த பின் மாணவர்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஃபாஸ்டேக் சம்பந்தமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் ஃபாஸ்டேக் விதிகள் என்னென்னு பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு மேல் பழைய ஃபாஸ்டேக் மாற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட ஃபாஸ்டேக்கு KYC புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. வாகன விவரங்களை இணைத்தல், வாகன பதிவு எண் மற்றும் சேசிஸ் எண் ஆகியவை ஃபாஸ்டேக்குடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய வாகன பதிவு புதுப்பிப்பு புதிய வாகனம் வாங்கிய 90 நாட்களுக்குள் பதிவு எண்ணை புதுப்பிக்கவும் என்று கூறப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் வாங்குநர்கள் தங்கள் தரவுகளை சரிபார்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காரின் முன் மற்றும் பக்கவாட்டில் தெளிவான புகைப்படங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டேக்குடன் மொபைல் நம்பரை கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகள் அனைத்தும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மின் கட்டணம் செலுத்துவது சம்பந்தமான அறிவிப்பு. ஆகஸ்ட் மாதம் முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இது ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.